இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து மை ரோபோட் போயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ட்ரிக் ரோபோட் லெசன் படிச்சிருக்கோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த லெசன் படித்தோம். இப்போ நம்ம அந்த லெசன்லேருந்து மை ரோபோட்னு அந்த போயம் இங்கே ப்ளே ஆக போகுது. கொஞ்சம் கவனிங்க. மிஸ் அப்புறமா அதை உங்களுக்கு ரீட் பண்ணி காமிப்பேன். கவனிங்கம்மா. Hello students, let us sing the song My Robot. I have a robot big and strong, big and strong, big and strong. I have a robot big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot smart and tall, smart and tall, smart and tall. I have a robot smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes up with a nice greeting call. It has wheels go front and back, front and back, front and back. It has wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sack in every little rack. Never it takes food and rest, food and rest, food and rest. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with arms inserts. Listen children, இப்போ நம்ம போயம் வந்து வீடியோல சாங் பார்த்தோம். இப்போ நான் அதை ரீட் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. My robot. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. இப்போ இந்த சாங் பார்த்தோம்ல, ரைமிங் நம்ம எதுகை மோனையோட இந்த பாடல் வருது. வீடியோவில் பார்த்துருக்கோம், அதுதான் மிஸ் இப்போ ரீட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. இது இப்போ பார்க்குறதுக்கு அந்த என்னோட இருக்க அந்த ரோபோட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது பற்றி படிக்கிறோம். இட் ஹேஸ் வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். வாட்ச் நவ் ஹவு இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். அந்த ரோபோட்டோட வீல்ஸ் வந்து சக்கரங்கள் வந்து முன்னாடியும் பின்னாடி அப்படி போய் வருது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது வந்து ஒரு கீப் த சேக், ஒரு பெரிய சேக்னா என்னது, கோணிப்பை, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியும். அது எப்படி இருக்குதுன்னா, இப்போ எவ்ரி லிட்டில் ரேக், ஒரு ஒரு சின்ன சின்ன அறைகள், ரேக்னா செல்ஃபு, அந்த அறைகளில் அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. நெவர் இட் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட். வாட்ச் நவ் ஹவு இட் ஒர்க்ஸ் இட் ஃபர்ஸ்ட் வித் ஆல் சேம் செஸ்ட். கவனிங்க, இது ஃபுட்டு நெவர், சாப்பாடு சோறு சாப்பாடுல எல்லாமே ரெஸ்ட் இல்லாமல் அதோட ஒர்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் கவனிமா, இதோட மீனிங்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்னா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குது. பவர்ஃபுல். வாட்ச், வாட்ச்னா லுக் அட், வாட்ச்னா நம்ம கவனிக்கிறது, லுக் அட் சொல்லுவோம்ல, கவனிக்குது. ஸ்மார்ட், ஸ்மார்ட்னா ஃபேஷனபிள், நல்ல ஸ்மார்ட்டாக தெரியுது தான் ஸ்மார்ட். ரேக், ரேக்னா ஷெல்ஃபு, இதெல்லாம் அடுக்கி வைப்போம்ல, புக்ஸு துணியெல்லாம் அடுக்கி வைக்கலாம், அந்த ஸ்டாண்டு தான் ரேக். செஸ்ட், செஸ்ட்னா கிரேட் இன்ட்ரெஸ்ட். அடுத்த எக்ஸசைஸ், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். இதில் வந்து
நம்ம இதை பொறுத்தணும். சில ரைமிங் வேர்ட்ஸ் எதுகை மோனைகளோட வார்த்தைங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன கரெக்டாக வருதோ அது நீங்கள் கவனிங்க. டால், டால்க்கு என்ன வரணும்? ஆல். சாங், சாங்க்கு என்ன வரணும்? அலாங். ரேக், ரேக்குக்கு சேக். ரெஸ்ட், ரெஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து பெஸ்ட். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் fill in the blanks. கவனிங்க 4 fill in the blanks கொடுத்துருக்காங்க. இது அந்த சாங்கில் வரக்கூடியதா? மிஸ் இப்போ அதை ரீட் பண்ணுவேன். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, I have a robot big and இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ நேரம் படித்தோமே, நம்ம அந்த ரோபோட் வந்து எப்படி இருக்குது? பிக் அண்ட் இங்கே ஆன்சர் ஸ்ட்ராங் வரும். செகண்ட் ஒன், I have a robot dash and tall. என்கிட்ட இருக்கிற ரோபோட் எப்படி இருந்தது? ஸ்மார்ட் அண்ட் டால். தேர்ட் ஒன், it keeps the sack in every little. அந்த கோணிப்பை வந்து எந்த இதில் அடுக்கி வச்சிருந்தாங்க? எவ்ரி லிட்டில் இன் ரேக். சின்ன ஸ்டாண்டு மாதிரி அதில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ரேக். இட் நெவர் டேக்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். ஆன்சர் என்ன வரும்? ஃபுட் அண்ட் ரெஸ்ட். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம பார்த்த அந்த இதுலேருந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வாட் டஸ் இட் சிங்ஸ். நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த பாடல் வந்து எதை பொறுத்து இருந்தது? ரைமிங் வேர்ட்ஸ், எதுகை மோனையான ஒரு பாடல். இதோட ஆன்சர் வந்து மிஸ்ஸு வீடியோவில் அனுப்புகிறேன். இப்போ நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஹவு டு த வீல்ஸ் கோ. அந்த ரோபோட்டோட வீல்ஸ் வந்து எப்படி போச்சு? ஃப்ரண்ட் அண்ட் பேக். நம்ம லெசனில் பார்த்துருக்கோம். இதில் டஸ் இட் ஒர்க்ஸ் இட் பெஸ்ட். இந்த ரோபோட்டோட ஒர்க்கு வந்து உண்மையே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததா? எஸ்ன்னு போடலாம். ஃபோர்த் ஒன், ஹவு டஸ் இட் வெல்கம்ஸ் ஆல். இது எல்லாரும் எப்படி வரவேற்குதுன்னு இருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து இந்த போயமை இப்போ நான் ரீட் பண்ண அந்த சாங்கை படித்து இப்போ நம்ம பார்த்தோம்லாமா, இந்த போயம் வந்து நீங்கள் வீட்டில் 3 times ரஃப் நோட்டில் எழுதி படிங்க. எக்ஸசைஸில் இருக்கிற ஆன்சர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை எனக்கு ஹோம்ஒர்க்காக எழுதி அனுப்புங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து புக்கில் தான் நவுன், காமன் நவுன், அதை வந்து நம்ம கலர் அடிக்கிறதெல்லாம் புக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸில் நீங்கள் புக்ஸ் வந்ததும் உங்களுக்கு நான் இந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்னது பார்க்குறோன்னா, அடுத்த எக்ஸசைஸ் லெட்டர்ஸ் ரீடு. லெட்டர்ஸ் ரீடில் ரோபோட் பற்றி தான் படிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதை பார்க்கலாமா? லெட்டர்ஸ் ரீடு ரோபோட் எக்ஸ்போ. கவனிங்கம்மா, லெட்டர்ஸ் ரீடு நம்ம படித்து பார்க்குறதுக்காக ரோபோட் எக்ஸ்போ. எக்ஸ்போனா அந்த எக்ஸிபிஷன்லலாம் நிறைய ரோபோக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த இதை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசனில். சும்மா ரீட் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? கவனிமா. அனிதா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எ ரோபோட் எக்ஸ்போ. அனிதா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறா? ரோபோட் எக்ஸிபிஷன்லாம் நிறைய எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க தெரியுமா? பல விதமான ரோபோட். அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணோம்? சமையல் பண்ணது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. எல்லா வேலைகளையும் ரோபோட். நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம் ரோபோ என்னெல்லாம் வேலை செய்யும்னு. அது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரோபோட்ஸும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், யூ லுக் எக்ஸைட்டட். எனிதிங் ஸ்பெஷல்? வேறு ஏதாவது வித்தியாசமாக ஸ்பெஷலாக என்ன சொல்ல போறியா? ஃப்ரெண்ட்ஸு கேட்குறான். ஒன்று அதுக்கு அனிதா, எஸ், ஐ வென்ட் டு த ரோபோட் எக்ஸ்போ எஸ்டர்டே. I was so excited seeing all the robots. நான் வந்து நேற்றுக்கு ரோபோட் எக்ஸ்போ அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து வெரைட்டி ஆஃப் எக்ஸ்போ ரோபோட்டை பார்த்தேன். அதை பற்றி உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெல் அஸ் மோர். சரி, நிறைய அதை பற்றி பேச போறியா? அனிதா, a humanoid welcomed me into the hall. ஃபஸ்ட்டு போனதுமே ஒரு ரோபோ ஹாலில் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய நீங்கள் மேரேஜ் ஹாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. வேறு அந்த ரோபோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ரோபோவை. அது மாதிரி வேறு ரோபோ அங்கே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் தட்? என்ன சொல்கிறோமா? அனிதா, a robot that looks like a human.
அந்த ரோபோ வந்து பார்க்குறதுக்கு மனிதனை மாதிரியே இருந்தது, ஹியூமன். இட் ஈவன் நியூ மை நேம். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்ட் தட் ஐ ஸ்டுட் தட் ஃப்ரோசன். நான் வந்து அந்த ரோபோ வந்து பார்க்கறதுக்கு மனிதனை மாதிரி இருந்தது. நான் ஷாக் ஆகிட்டேன், அப்படி உறைஞ்சி போனேன். என்னன்னா திடீர்னு பார்க்கறதுக்கு அந்த ரோபோ இயந்திர மனிதன் வந்து மனிதனை போலவே வர வைக்கிறது எல்லாமே செய்து இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், வாவ் அனிதா, ஐ ஆம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். A robot just looked at me and named the things I had with me. அந்த ரோபோ வந்து பார்த்ததுமே ஜஸ்ட் அதோட வேலைகளை தொடர்ந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங். இட் மஸ்ட் ஹேவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ். என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லையே. சரி சொல்லு. அதே சொல்கிறத அப்படியே கண்ணால் உன்னிப்பாக கவனித்து ஸ்கேன் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அனிதா, the next robot danced for the songs played by the visitors. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே அடுத்த ரோபோட் என்ன பண்ணுச்சுன்னா விசிட்டர்ஸ் அங்கே வரவங்களுக்கு டான்ஸ் ஆடி அவங்கள உற்சாகமாக வர வைத்துச்சு. I suddenly found a butterfly sitting on my shoulder. To my surprise, it was a robot. There was robots, fog, ants and fish too. திடீர்னு உட்காந்துருக்கும் போது என்னோட அனிதா சொல்கிறா, என்னோட ஷோல்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துச்சு. என்னடா பட்டர்ஃப்ளைன்னு பார்த்ததும் அது வந்து ரோபோட் பட்டர்ஃப்ளை. ரோபோட் வந்து அண்ட் எறும்பு வடிவத்தில் இருக்குதா. நம்ம வந்து சாதா வெளியிலலாம் பார்த்துருப்போம், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்போம், மேரேஜ் ஹாலெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து வித்தியாசமாக பட்டர்ஃப்ளை ரோபோட்டும் அண்ட் எறும்பு ரோபோட்டும் இருந்துச்சான். ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ரோபோட், வாவ், நான் பார்த்ததே இல்லையே, எறும்பு ரோபோட் கூட இருக்குதா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஒன்று அனிதா, I saw a robot cooking dishes and serving all. நான் பார்த்த ரோபோட் வந்து சமையல் பண்ணுது, சர்வ் பண்ணுது, எல்லாருக்கும் அது கொடுக்குது. இட் சர்வ் மீ அன் ஆம்லேட். ஆம்லேட் கூட அந்த ரோபோட் போடுது. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், do not we all wish for a cook robot at home. அப்படியா? Anita, I saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. என்ன வந்து குக்கிங் வந்து சமையல் பண்ணுது, இப்போ அந்த ஆம்லேட் கூட அது சர்வ் பண்ணுதுன்னு அனிதா சொல்றா. நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், கவனிமா. இப்போ அந்த எறும்பு மாதிரியான ரோபோட் இருந்தது. இப்போ அனிதா என்ன சொல்கிறா, ஆம்லேட் கூட அது எனக்கு சர்வ் பண்ணிச்சுன்னு சொல்கிறா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பி ஆல்வேஸ் ஃபார் ஏ குக் ரோபோட் அட் ஹோம். சரி, அவருக்கு ஆசையாக இருந்தது குக் ரோபோட், சமையல் பண்ணுற ரோபோட்டை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா அது எல்லா வேலைகளையும் செய்யும், சமையல் பண்ணோன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க. அனிதா, adding to my excitement, அவளுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. A robot collected and dropped an empty water bottle into the dustbin. அந்த எல்லா எம்டியான காலியான வாட்டர் பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பின் குப்பை தொட்டியில் கொண்டு போடுது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. Then it advised all of us to use dustbin. தேவையில்லாத இதெல்லாம் வந்து டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் கொடுத்துக்கு வந்துடுச்சு. அனிதா, then there was a robot that asked me, do you want to make a robot? இந்த ரோபோட் வந்து இப்படியேப்பட்ட ரோபோட் உனக்கு தேவையா, ஏன்னா எல்லா வேலைகளையும் செய்து நம்ம சொல்லதெல்லாம் அது கேட்கும்னு அனிதா சொல்றா. I eagerly nodded my head and said yes, but I don't know how to make it. It replied, don't worry, I will help you. இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்குமா சொல்லுதா, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்கிறேன். Then it said, let us make a robot that can run. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே ஒரு ரோபோட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. There are 3 main parts in the robot. In this robot, இந்த ரோபோட்டுக்கு 3 பாகங்கள் இருக்குது.
First is the controller. It acts as the brain. First வந்து brain வந்து control ஆகுது. Second is the mechanical parts that will help the robot move. First part வந்து brainல இருக்கா கண்ட்ரோல் பண்ண இந்த வேலையை செய்ய அது இல்லைன்னா ரோபோட் வந்து நீங்கள் பிக்சரில் படத்தில் பார்த்துருப்பீங்க ஃபாஸ்ட்டாக ஓடும் தேவையில்லாத வேலைகளை செஞ்சிடும். அதனால இதுதான் செய்யணும்னு கண்ட்ரோல் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு பிரெயினில் இருக்குது. செகண்ட் இஸ் த மெக்கானிக்கல் பார்ட் that will help the robot move. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ரோபோட்டுக்கு வந்து மெக்கானிக்கல் பார்ட்டு அது வந்து எங்கே மூவ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பெரிய மலை அதிலெல்லாம் விழுந்துடும். அதனால் எப்படி மூவ் பண்ணணும்னு செகண்ட் பார்ட்டு சொல்லுங்க. தேர்ட் இஸ் த sensor that will help the robot sense balls and other things on its way so that it does not crash into these objects. சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அது விழுந்து கிராஷ் ஆகி உடையாத அளவுக்கு அது கண்ட்ரோலாக இருக்கிறது தேர்டு. ஆல் தீஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். இந்த மூணு பார்ட்டு சேர்ந்து தான் அந்த ரோபோட் வந்து நல்ல இதாக ரன் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. Then I put these three parts together with the robot and made a robot myself. This expo has made me really interested in robots. I am planning to make more robots. Will you all join me? இந்த ரோபோட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாக இருக்குது. இதே போல் நான் வேற ரோபோட் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோட வந்து ஜாயின் பண்ணிடுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் we would love to சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த பார்த்தோம்ல இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். லெசன் சொல்கிறேன் கவனிங்கம்மா. நம்ம இந்த லெசன் பார்த்தோம்ல இப்போ படித்த லெசன்லேருந்து இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கவனிங்க. இப்போ நான் மிஸ் இதை ரீட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஆன்சரை உங்களோட ரஃப் நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புங்க. கவனிங்க, ரீட் பண்ணுறேன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், அனிதா ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட். அனிதா அவளோட எங்கே போயிருந்தா, அவள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவள் எக்ஸ்போ விளக்குனா? புக் ஃபேரா, வெக்கேஷனா, ரோபோட் எக்ஸ்போவா, டான்ஸ் ப்ரோக்ராமா? இதோட ஆன்சர் வந்து ரோபோட் எக்ஸ்போ. அந்த இது அதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ செகண்ட் ஒன், த ரோபோட் தட் சேட் ஆன் ஹர் ஷோல்டர் வாஸ் எ. என்ன ரோபோட் அந்த அனிதா ஷோல்டரில் என்ன ரோபோட் இருந்தது? நம்ம லெசனில் பார்த்தோம். இத்தனை ரோபோட்ஸில் பட்டர்ஃப்ளை ரோபோட்ஸ் தான் அனிதாவோட ஷோல்டரில் இருந்துச்சு. தேர்ட் ஒன், அனிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் எ டேஷ் ரோபோட் இன் தேர் ஹவுஸ். அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ரோபோட்டை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளையா, ஆண்டா, குக்கா, ஃபிஷ்ஷா? அதில் குக் ரோபோட் தான் வீட்டுக்கு போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஃபோர்த் ஒன், பிரெயின் ஆஃப் எ ரோபோட் இஸ் த டேஷ். கண்ட்ரோலரா, மெக்கானிக்கல் பார்ட்டா, சென்சரா, கேமராவா? ஸோ நம்ம லெசனில் படித்தோம். இந்த ரோபோட்டுக்கு 3 பார்ட்ஸ் இருந்தது. அதில் வந்து இந்த பிரெயினுக்கு வந்து என்னென்னா கண்ட்ரோலர். ஸோ அதோட ஆன்சர் வந்து கண்ட்ரோலர். ஃபிஃப்த் ஒன், ஏ ரோபோட் அட்வைஸ் ஃபார் டு டேஷ். இந்த ரோபோட் என்ன அட்வைஸ் பண்ணா? கீப் சைலன்ஸாக இருக்க சொன்னாங்களா, யூஸ் டஸ்ட்பினா, டோன்ட் ஸ்பிட்டா, வாஷ் ஹேண்ட்ஸா? இதுக்கு ஆன்சர் வந்து யூஸ் டஸ்ட்பின். ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டஸ்ட்பினில் போடுங்கன்னு இந்த ரோபோட் சொல்லிச்சு. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஒரு 5 கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் ரீட் பண்ணுவேன். இதோட ஆன்சர் நான் லெசன் ரீட் பண்ணுறதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை அனுப்பி எனக்கு ஒரு 3 டைம்ஸ் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் அனிதா கோ? அனிதா எங்கே போனாங்க? செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் அனிதா ஈட் இன் த எக்ஸ்போ? அனிதா அந்த ரோபோட் எக்ஸ்போவில் என்ன சாப்பிட்டா? வாட் ஆர் த 3 பார்ட்ஸ் ஆஃப் ரோபோட்? நான் லெசனில் நடத்தும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரோபோட்டில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு. அதை நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. ஃபோர்த் ஒன், வாட் ஆர் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்? மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னால் என்ன? அதை பற்றி அதில் கொடுத்துருந்தாங்க. ஃபிஃப்த் ஒன், வாட் ரோபோட் வில் யூ மேக்? வை?
நீ என்ன ரோபோட் மேக் செய்யறதுக்கு ஆசைப்படுற, எதற்கு? இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து லெசனில் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட ஆன்சர் எழுதி எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த ஆன்சரை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். எனக்கு நீங்கள் 3 டைம்ஸ் ஹோம் ஒர்க்கு எழுதி அனுப்புங்க.